ஜப்பானில் இப்போ சம்மர் சீசன் போயிட்டுருக்கு. ஜப்பானில் சம்மர் சீசனில் ஃபேன், ஏசி இல்லாமல் வீட்டில் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்கள் வீட்டு ஏசி கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக ஏசி ஃப்ளோவே இல்லை. உடனே நாங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு சொல்லியிருந்தோம். பேனசோனிக் இன்ஜினியரே டைரெக்டாக அனுப்பியிருந்தாங்க. அவர் போட்டிருக்க ஷர்ட்டை கொஞ்சம் பாருங்களேன், ஏதோ ஃபேன் வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல. நிஜமாகவே அதில் ஃபேன் தாங்க வச்சுருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேன் வச்சுருக்க ஷர்ட் வந்து சம்மர் சீசனில் போட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். வெளியில் வெயிலில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபேன் ஷர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜப்பான் சம்மரில் வந்து ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தாங்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஃபேன் வச்சுருக்க ஷர்ட் வந்து இங்கே அதிகமாகவே போட்டு யூஸ் பண்ணுறதை நம்மளால் நார்மலாக பார்க்க முடியும். இப்போ அவர் வந்து எப்படி ஒரு செட்டப்போடு வந்திருக்காரு அப்படின்னாக்கா, கீழே நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு தூசியும் படக்கூடாதுன்னு பெரிய பெட்ஷீட்லாம் வந்து விரித்து போட்டு தேவையான ஏணி எல்லாமே அவரே எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணியும் கொடுத்துட்டு போனார். ஏன்னா எங்களுக்கு வந்து புதுசாக வந்து மோட்டரே வந்து செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால புது மோட்டர்லாம் செட் பண்ண போகிறத காமிச்சிட்டு அவர் எங்களுக்கு சரி பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சவுண்டெல்லாம் வரல அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கிளம்புனார். இப்போ வந்து உண்மையாகவே செமையான ஃப்ளோவில் வந்து ஏசி வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.